சடங்கெல்லாம் சூப்பராக சுற்றி முடிச்சதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பாடு வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா மண்டபத்துக்கு ரெடி ஆகிட்டோம். தங்கச்சி அழைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம். கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்குமே இந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும். கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோங்கிறது பெருத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு ஓரத்தில் கண்டிப்பாக ஒரு மிஸ் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம கூடயே இருந்துட்டு இன்றைக்கி மிஸ் தர்ஷினியாக போகிற பொண்ணு நாளைக்கு மிஸ்ஸஸ் தர்ஷினி ஆக போகிறாங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே அவளை நம்ம மிஸ் பண்ண போகிறோங்கிற கவலை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. மண்டபத்தை வந்து சேர்ந்த உடனேயே வந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என் தங்கச்சி, தம்பி, கொழுந்தனார், நாத்தனார் எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடுத்த பந்தியில் உட்காரலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன போய் உட்காந்தோன்னா நைட்டு டின்னரை சூப்பராக சாப்பிட்டோம். நைட்டு ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, விடிஞ்சா கல்யாணம். ஸோ நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. தம்பிங்க தான் வாங்க ஃப்ளெக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஜிகர்தண்டா வாங்கி கொடுத்தானுங்க. வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஊரை சுற்றிட்டு சத்தம் இல்லாமல் மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம். அதுக்குள்ளே 2-3 ஃபோன் வந்துச்சு. அது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணியாச்சு. வந்ததுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு கையாக வந்துட்டு இந்த பை போடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். இத்தனை பேர் சேர்ந்து போட்டதுனால கடகடன்னு போட்டு முடிச்சிட்டோம். அதனால் போட்டு முடிக்கிறதுக்குள்ளார ஒவ்வொருத்தரையும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் தம்பிங்கெல்லாம் இருந்தானுங்கன்னா வாயவே மூட மாட்டானுங்க. மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. டைம் போனதே தெரியல. எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால திடீர்னு டைமை பார்த்தா கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. அச்சச்சோ, காலையில் விடிஞ்சா கல்யாணம், எந்திரிச்சு எல்லாரும் கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.